ஹல்லேலூயா. ஒரு புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஜெயமாய் நடத்த போகிறார். தோல்வி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே கர்த்தர் ஒன்றுமில்லாமல் அதை உடைத்தெறிய போகிறார். ஆமென். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி கிடையாது. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல, இந்த மே மாதத்துல நாம் கால் எடுத்து வைத்திருக்கோம்னு சொன்னா ஆண்டவருடைய பெரிய கிருபை. நாம் ஜீவனோடு இருக்கிறோம்னா அவருடைய கிருபை. எவ்வளோ பிரச்சனை மத்தியில, பலவீனங்கள் மத்தியில, உயிர் சேதங்கள் மத்தியில உங்களை என்னையும் ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதம் உங்களை கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. என் சூழல் இப்படி மாறிட்டேன்னு எதை குறித்து நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்தினாரு. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு வார்த்தை எனக்கு வந்து ஞாபகத்தில், உங்களை ஒடுக்குகிறவர்கள் மத்தியிலே
இந்த மாதத்திலே ஓங்கி வளர போகிறீர்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எந்தெந்த பகுதியில ஒடுக்கப்பட்டீங்களோ அதே பகுதியில கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களை ஓங்கி வளரும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பலவீனத்தினால ஒடுங்கி போயிருக்கலாம், என்னுடைய தொழில் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி ஒடுங்கி போயிருக்கலாம், குடும்ப உறவுகள் மத்தியில ஒடுங்கி போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அதே பகுதியில உங்களை ஓங்கி இருக்கும்படியா உங்களுடைய தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சங்கீதத்துல வாசிக்கிறோம் 23, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்க பாத்திரம் நிரம்பி வெளியே போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? உங்களுடைய சூழ்நிலை கிடையவே கிடையாது. நீங்க இப்ப போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலை உங்களுடையது அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். சங்கீதம் 27 வாசிக்கிறோம், 27:6 வாசிக்கிறோம், இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. இதனால ஒரு பெரிய கம்பீர சத்தம், நன்றி கீதம் உங்க வீட்டுல ஒலிக்க போகுது. ஹல்லேலூயா. உங்க தேசத்துல நன்றி கீதம் ஒலிக்க போகுது. ஹல்லேலூயா. உங்க தேசத்துல மழை பெய்ய போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இல்ல என் மனசுல இருக்க சோர்வு யாருக்குமே தெரியாது, அது புரியாது, எல்லாம் கரெக்டு தான். என்னை பார்த்துட்டு இருக்க அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சொல்றாரு, உன் சூழ்நிலையை நான் மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. ஒடுங்கின ஆவி கிடையாது, உற்சாகத்தின் ஆவி. ஹல்லேலூயா. துதியின் வஸ்திரத்தை உங்க மேல உடுத்துகிறார். சில உதாரணங்கள் ஆண்டவர் அதுக்கு எனக்கு நினைப்பூட்டினார். அந்த காரியங்களை மாத்திரம் இந்த நேரத்துல பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். ஆதியாகமத்துல நிறைய காரியங்கள் வருது. அதை தொடர்ந்து யாத்ராகமத்துல வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்துல 12 வாசிக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் அதிகமா பெருகுனாங்களாம். அதை எகிப்து பார்த்துட்டு என்ன பண்றான்னு சொன்னா, அவங்களை எப்படியாவது அவங்கள ஆட்களை குறைச்சிடணும், அவங்கள ஒடுக்கணும்னு சொல்லி பலவிதமான கடுமையான வேலைகளை கொடுத்து அவங்களை ஒடுக்குறாங்க. ஆனா அவங்களை எவ்வளவாய் ஒடுக்குனாங்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். ஹல்லேலூயா. உங்களை ஒடுக்கிறதே எதுக்குன்னு சொன்னா, நீங்க பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நீங்க பெருகும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே அனுக்கிரகம் செய்வார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன். அவருடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் அவர் ஒன்றுமில்லாம தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலை. அவங்க எல்லாருக்கும் ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஆதியாகமத்துல வாசிக்கும் பொழுது 40ஆம் அதிகாரத்துல இருந்து யோசேப்பை குறிச்சு வரிசையா சொல்லப்பட்டிருக்குது. அவர் தன்னுடைய சொந்த சகோதரனால அவர் நிராகரிக்கப்பட்டார். அவங்க போய் குழியில தூக்கி போடுறாங்க, அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு போடுறாங்க, அவனை காசு கொடுத்து காசுக்காக வித்துடுறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா அந்த நேரத்திலையும் கர்த்தரை விடல. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான் தன்னை திடப்படுத்தி கொண்டதை நம்ம பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து அவன் போத்திபார் வீட்டுக்கு போனா அங்கேயும் பலவிதமான பிரச்சனைகள். எந்தெந்த பகுதிக்கு போறீங்களோ நீங்க கூட நினைக்கலாம், எங்க போனாலும் என்ன தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கேன். ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை? இந்த சூழ்நிலை நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையில உள்ள தரிசனங்கள் நிறைவேற, உங்களுடைய உயர்வை நோக்கி உங்களுடைய சூழ்நிலை உங்களை கொண்டு போயிட்டு இருக்குது. ஆமென். இது எத்தனை பேர் நம்புறீங்க? இது நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. என்னால இதை தாங்க முடியல, என்னோட மனசுல உள்ள வேதனை யாருக்கும் சொல்ல முடியலன்னு சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு கூட நீங்க இருக்கலாம். கர்த்தர் உங்களை காண்கிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை ஆண்டவர் எப்படி உயர்த்தினா தெரியுமா? அவரை அரசனாய் மாற்றினார். சொந்த சகோதரனுக்கு, சொந்த குடும்பத்துக்கு, தகப்பனுக்கு, அவங்க ஊர் ஜனத்துக்கு, தேசத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் யோசேப்பு மாறினார். எதை ஆகாதுன்னு சொல்லி தள்ளுறாங்களோ, எதை வெறுக்கிறாங்களோ அதையே கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே அது தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்தது எடுத்துக்கொண்டால் தாவீதை குறிச்சு பார்க்கிறோம். தாவீது எங்கேயோ ஒரு இடத்துல ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தார். சாமுவேல் போறாரு, ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, எப்பா அந்த குடும்பத்துக்கு போ, அங்க ஒருத்தனை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அவனை அபிஷேகம் பண்ணிட்டு வான்னு சொல்லி. அவ போய் அவங்க தகப்பன்ட்ட சொல்றாரு, யார் யாரெல்லாம் உங்க பிள்ளைங்க அவங்களெல்லாம் அனுப்புங்கன்னு. முதல் ஆள் வந்தோடனே சாமுவேல் நினைக்கிறாரு, வாட்ட சட்டமா இருக்கான், ரொம்ப ஜவானா, ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்கான், இவன் தானோன்னு சொல்லி எந்திரிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, ஏய் நீ பாக்குற மாதிரி நான் பார்க்கலப்பா, இவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஆள் வராரு, இவனான்னு கர்த்தர்ட்ட கேட்கும் பொழுது அங்க நின்றுட்டு இருந்த ஒருத்தருமே இல்லை. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், சீன்லயே வராத ஆளு. ஹல்லேலூயா. அழகா நம்ம ஹீரோ தாவீது ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார்.
அவன் மேல இருந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. அப்ப கேட்டாரு சாமுவேல், உங்களுக்கு இருக்க பிள்ளைங்க இவ்வளவுதானா, வேற யாரும் இருக்காங்களா? அப்பதான் யோசனை ஒரு தகப்பனுக்கு, ஆமா எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், அவன் ஒண்ணுக்கு உதவாதவன், அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கான், அவனுக்கு ஆள் அனுப்புங்கன்னு சொல்லி சாமுவேல் சொல்றார். ஹல்லேலூயா. சொந்த தகப்பன் மறந்திருக்கலாம், கூட பிறந்த சகோதரர்கள் மறந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் மறந்தாலும் உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம் உங்களுக்கு வர வேண்டிய சகலவற்றையும் கொண்டு வந்து தீர்க்கும். ஆமென். பாருங்களேன், ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருந்த அவனை ஆள் அனுப்பிச்சு கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் சின்ன வயசுலே அவரும் அரசனாய் மாறினார். ஹல்லேலூயா. அவர் பெரிய தாவீதை குறிச்சு அநேக காரியங்கள், அவனுக்குள்ள ஆடுகளை மேய்த்தவனை அரசனாய் மாற்றினது அவன் மேல இருந்த அபிஷேகம். ஒன்றுமே இல்லை, அவன் எங்கேயோ கிடக்கிறான், ஆனா ஆண்டவர் அவரை உயர்த்தினார். இந்த நாளிலும் கூட ஒண்ணுமே இல்லை, நான் ரொம்ப தள்ளப்பட்டு என்னை அற்பமா நினைச்சிட்டு இருக்காங்க, நான் யூஸ்லெஸ் சொல்றாங்க, என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, எஸ்தர்ல வாசிக்கும் பொழுது மொர்தெகாயை குறிச்சு அந்த இடத்துல அந்த காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. மொர்தெகாய் சாதாரண ஒரு வாட்ச்மேனா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காருங்க. ஒரு அரசனுக்கு வாட்ச்மேனா இருக்கிறாரு. ஆனா அவர் மேல ஆண்டவருடைய கிருபை இருந்துச்சு. மொர்தெகாய் அந்த அரசனுக்காய் பலவித காரியங்களை செய்திருக்கார். அதுல ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை, அந்த அந்த அரசாங்கத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வர்த்தமானங்களை எழுதுற ஒரு பழக்கங்கள் அந்த காலத்துல இருந்திருக்குது. அப்ப பாருங்க, ஒரு நாள் இந்த மொர்தெகாய் பண்ண ஒரு நல்ல விஷயம் அந்த ரெக்கார்ட்ல இருக்குது. ஆனா அரசர் அதை வாசிக்கல. ஆனா ஒரு நைட்டு கர்த்தர் அவரை தூங்க விடல. அந்த அரசருக்கு ஞாபகப்படுத்துற இந்த வர்த்தமானம் எடுத்து வாசிக்கணும்னு சொல்லி அந்த இரவுல எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த மொர்தெகாய் இந்த அரசனை காப்பாற்றின ஒரு சம்பவம் அதுல வாசிக்கப்படும்படியாக நேர்ந்தது. அப்ப அந்த அரசன் சொல்றாரு, இந்த மொர்தெகாய் இப்படி என் உயிரையே காப்பாத்திருக்கானே, இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது நீங்க நன்மை செஞ்சீங்களா? ஹல்லேலூயா. என்னைக்கோ செய்த ஒரு காரியத்துக்கு கர்த்தர் அன்னைக்கு ஒரு கிரெடிட் தரார். இவருக்கு எதிராளியா ஆமான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இவனை தூக்குல போடணும்னு ஆமான் என்ன பண்றாரு, பெரிய தூக்கு மேடையை செஞ்சுட்டு இருக்காரு. கடைசியில நடந்தது என்ன தெரியுமா? செய்த தூக்கு மேடைய யார் செஞ்சானோ அதே ஆமான் செஞ்சான். அந்த ஆமானையே தூக்குல போட்டாங்க. மொர்தெகாய்க்கோ அரசனுக்கு கொடுக்கப்பட்ட அப்படிப்பட்ட மரியாதைய ஆமானே கொடுக்கும்படியாக கர்த்தர் செய்தார். சூழ்நிலை அப்படியே மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நீங்க ஒடுங்கி போயிருக்கீங்களா? கர்த்தர் இந்த மாதத்திலே ஓங்கி வளர பண்ணுவார். பலவீனத்தின் மத்தியில ரொம்ப கசந்து போயிட்டீங்களா? வாழ்க்கையே வெறுத்துருச்சு, பயமா இருக்கு, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது பயமா இருக்குன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கார். பயப்படாதீங்க. அவர் துணை நின்று பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் வலது பார்சத்துல இருக்கீங்க, நான் பயப்பட மாட்டேன். நீங்க எனக்கு துணையா இருக்கீங்க, நான் பயப்பட மாட்டேன். யாரு மறந்தாலும் என்னை மறவாதவர், நீங்க என்னோடு கூட இருக்கீங்க, நான் ஆண்டவரே நான் தைரியமா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல உங்களை இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் கூட நம்ம ஜெபிக்கலாமா? உங்க தொழிலை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதை உயர்த்துவார், அதில் செழிப்பை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு போட்டி பொறாமைகள் நிறைந்த உலகம்தான். சொந்த குடும்பமே பொறாமப்படலாம், எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. பிடித்துக்கொள்ள வேண்டிய, நீங்க பிடிச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தரை மாத்திரம். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே என்னை உயர்த்துகிறார். வசனம் சொல்லுது சங்கீதம் 3:3, என் தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுடைய தலை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய மாதத்தை நாங்கள் காணும்படி நீங்க கிருபை தந்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பினாங்க. அவர்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக இந்த மாதத்திலே அவருடைய தலையை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறேன். அப்பா சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் சொல்லியிருக்கீங்க. அவங்க பாத்திரம் நிரம்பி வழியட்டும், அவங்க மாப்பிசுகிற தொட்டி நிரம்பி வழியட்டும். குறைவே இல்லை, தோல்வியே இல்லைன்னு சொல்லி நாங்க இந்த மாதத்துல அறிக்கை பண்ணுகிறோம். பலவீனங்கள் இல்லைன்னு நாங்க அறிக்கை பண்ணுகிறோம். ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தேற்றுவீராக. உங்க வார்த்தை ஆண்டவரே அவங்களுக்கு துணையா இருந்து பலனா இருந்து நடத்தட்டும். இந்த மாதம் முழுவதும் அப்பா நீங்க கூட இருந்து நடத்துங்க. ஒடுங்கி போன எல்லா இடத்திலும் ஓங்கி வளர பண்ணுவேன்னு சொன்னீங்க. அவங்க நசுக்குனவங்களை கூட அப்பா உங்களை நறுமணமாய் நீங்க மாற்ற போறீங்க. யாரெல்லாம் உங்களை ஆண்டவரே கசக்கி புழிஞ்சாங்களோ நசுக்குனாங்களோ
அவர்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்போகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அந்த தேசம் எங்கிலும் இருக்கிற பொல்லாத கொடிய நோயிலிருந்து பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும்படி செபிக்கிறோம். உங்க ரத்தத்தை நாங்க பேசுகிறோம், உங்க வார்த்தையை நாங்க பேசுகிறோம். எல்லா அழிவிலிருந்தும் தப்பு வைக்கிற உங்க வார்த்தை எங்களுக்கு துணையா இருக்கட்டும். நீங்க சிந்தின ரத்தம், அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை நாங்க பேசுகிறோம் ஆண்டவரே. ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது, வாதை கூடாரத்தை அணுகாது ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் உரிமையாக்குகிறோம். கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தொழிலை ஆசீர்வதிங்க, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க பலவீனத்தின் மத்தியில உங்க பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. உங்க புதிய பலனை கொடுத்து இந்த மாதத்துல உற்சாகமாய் நடத்துங்க, வெற்றியாய் நடத்துங்க. உங்க மகிழ்ச்சியால இடைக்கட்டுங்க ராஜா. தொடர்ந்து பொறுப்பெடுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.